கூட்டணி வந்து தேமுதிக வந்து கூட்டணி வந்து நல்லா இருக்கு சார். விஜயகாந்த் பையன் சேர்ந்தாப்பெல்லாம் இதோட வேற லெவல் ஆயிரும். நம்ம ஏடிஎம்கே கூட தான் தேமுதிக கூட்டணி இருக்குங்கிறத அந்நியார் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே பலம் இல்லை. விஜய் இப்போ தான் வந்திருக்காரு. அவர் இன்னும் ப்ரெஸ் மீட் எதுவுமே கொடுக்கல. கொஞ்சம் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடி கொஞ்சம் அனுபவத்தை வாங்கி விடட்டுமே. அனுபவம் வந்ததுக்கப்புறமா அவர் வந்தால் எதை பார்க்கலாம். அதிமுகவோட தேமுதிக போகிறதோட தேமுதிகவோட அதிமுக வந்து செஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அதிமுக அதான் பலம் இல்லாமல் இருக்கு. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்னாச்சு? என் பேர் அருணாச்சலம் சார். நீங்க எந்த ஊர் அண்ணாச்சி? எனக்கு கூசால்பட்டி சார். சரிண்ணாச்சி. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுண்ணாச்சி. ஆமா சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சி இப்ப புதுசா வருது சார். இப்ப வந்து அடுத்து யாரு முதலமைச்சர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேங்கண்ணாச்சி சார். இப்போ வந்து ரொம்ப காலமாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு கட்சியை ஒன்று உருவாக்கியிருக்காங்க இவர் விஜய் சார். அது வராமல் நாங்கள் எதிர்பார்க்கோம் சார். விஜய் ஏன் வரலாம்னு நினைக்கிறீங்கண்ணாச்சி? அவர் வந்து நினைக்கிறேன் எந்த தேர்தலும் அவர் அட்டன் பண்ணல வந்தாருன்னா அவர் நல்லா பண்ணுவார். எப்படி நல்லதை கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் நினைக்கிறோம். ஆமாம் விஜய் ஆட்சிக்கு வரணும்ன்றீங்க. ஆமாம் சார். விஜய் மாத்திரம் தனியா இன்னும் போட்டி போட முடியாதாங்க. அவர் கூட்டணி வச்சா யார் வந்தா நல்லா இருக்குண்ணாச்சி? கூட்டணி வந்து தேமுதிக வந்து கூட்டணி வந்தால் நல்லா இருக்கு சார். அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். தம்பி வணக்கம்யா. வணக்கம். உன் பேரியா? காளிமுத்து. இப்ப அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வருதுயா. தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா எத்தனையோ கட்சி வந்து வந்திருக்காங்க புதுசா முதலமைச்சர் ஆகுறேன்ட்டு. இப்ப அடுத்த யாரு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு வருவான்னு எதிர்பார்க்கறீங்க? யாரு வந்தாலும் தளபதி மாதிரி முடியாது. தளபதி வர்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இது. தளபதி கூட விஜயகாந்த் மகன் சேர்ந்தாருன்னா இதோட நல்ல ஒரு இதாயிரும். அப்படியா? விஜயகாந்த் சார் பையன் வந்து விஜய் கூட சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா வெற்றி. அவங்கதான், யாருமே மாற்றமே கிடையாது. இப்ப தேமுதிக வந்து விஜய் கூட சேரணும். சேர்ந்தா தளபதிக்கு ஒரு இது கூட இந்த மாதிரி. சரி தம்பி, இப்ப விஜய் ஆசைப்படுறீங்க. இப்ப திமுக ஆட்சி நல்லா தானே போயிட்டு இருக்கு. திமுக ஆட்சி நமக்கு செட் ஆகுது. அம்மா இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அம்மாவுக்கு அப்புறம் இப்ப செய்யணும்னா விஜயகாந்த் தளபதி தான் அடுத்து. வேற யாராலும் முடியாது. தளபதி தான். தளபதி தனியா இருக்க முடியாது. கூட்டணி விஜயகாந்த் பையன் சேர்ந்தாப்பெல்லாம் இதோட வேற லெவல் ஆயிரும். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இனிகோ. நீங்க எந்த ஊர் சார்? திருநெல்வேலி. இப்ப வந்து அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வருது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக அதிமுக மட்டும் தான் போட்டிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஐமுனை போட்டி வரும்னு சொல்றாங்க. புதுசா விஜய், அண்ணாமலை, சீமான் எல்லாமே இப்ப முதல்வர் அறிவிப்பாங்க நினைக்கிறேன். இப்ப அதுல வந்து போட்டி அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல யார் அடுத்து சிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்று கட்சியே தேமுதிகவை தான் கேப்டனா வந்தாரு. வேற மாற்று கட்சின்ட்டு வரல. அந்த கட்சிக்கு எதிர்ப்பா வேற கட்சி வரல. அவங்க திமுக அதிமுகவுக்கு எதிர்த்து கட்சி தொடங்கினவங்களாம் இப்போ கேப்டன் தான் அவங்கள எதிர்த்து மாற்றுக்கட்சியாக வந்தார். அவங்க தான் மக்களும் அவரை தான் நேசிச்சாங்க. ஆனால் அவருக்குள்ள சூழ்நிலை, உடம்பு சூழ்நிலை அவரால் முடியலை. அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை ஆகிட்டு அடுத்தால மக்கள் எல்லாருமே இப்போ இந்த யூடியூப் சேனலு செய்திலையும் சரி நிறைய செல்லையும் சரி கேப்டனை இழந்துட்டோம் எல்லா மக்களும் சொல்கிறாங்க. அதே இடத்துல அந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அந்த பணியை இளைய பிரபாகரன், அதாவது எங்களோட இளைய கேப்டன் பிரபாகரனுக்கு கொடுத்தா மக்கள் நல்லா இருப்பாங்க. கேப்டன் என்ன சொன்னார்? மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டோன்னு சொன்னார். அந்த பொறுப்பை இளைய கேப்டன் எங்களோட பிரபாகரன் அவர் கண்டிப்பாக செய்வார். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவங்களாம் சம்பாதிக்கிறதுக்கு கட்சி தொடங்கலை. தேமுதிக பொறுத்தல பணம் சம்பாதிக்கிறதுக்கு கட்சியே கிடையாது. அதாவது அவங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அவங்களோட கட்சி. இன்னைக்கு அவங்க குடும்பம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. தேமுதிக எங்களை மாதிரி தொண்டர்களும் நாங்கள் அதில் முழுமூச்சா இருக்கோம். அதில் மாற்று கருத்து இல்லாத முழுமூச்சா இருக்கோம். மற்றபடி விஜய் எல்லாம் அவங்க இவ்வளோ வருஷம் பணத்தை சம்பாதிச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் இளம காலத்துல இருந்து மக்களுக்கு சேவை செய்யலை. ஆனால் கேப்டன் அப்படி கிடையாது. நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம் எல்லாத்துலேயுமே படிப்படியாக ஒவ்வொன்றா செஞ்சு மக்களுக்கு கொடுத்து வந்தாங்க. இலவசமாகவே செஞ்சு வந்தாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கேப்டன்லாம் செஞ்சு வந்தார். அதனால அவங்க வழியில வந்து இளைய கேப்டன் இளைய பிரபாகரன், எங்களோட பிரபாகரன், விஜய் பிரபாகரன் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சா மக்கள் ஆதரிப்பாங்க நினைக்கிறேன். அதாவது மக்கள் அவங்கள ஆதரிக்கிறாங்களா அந்நியாரை கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு. அதாவது ஜெயலலிதாவோட என்ன ஒரு திறமை இருந்துச்சோ அதே திறமை எங்களோட அந்நியர் பிரேமலதா, விஜயகாந்த் அவங்ககிட்ட கண்டிப்பா இருக்கு. அவங்க கண்டிப்பா செய்வாங்க. அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. ஆமா, அவங்ககிட்ட இருக்கும். ஆனா அந்த ஏடிஎம்கே டிஎம்கே எப்பவுமே அவங்களோட கட்சி தான் பிரிவினையே தெரியுது. எல்லாமே ஒன்னா தான், பேச்சுவார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள்ல ஒன்னா தான் இருக்காங்க. இப்ப எடப்பாடி திமுகவோட ஒரு டைப்னு தான் சொல்றாங்க. இன்னொன்னு ஏடிஎம்கே இப்போதைக்கு ஒரு பலம் இல்லாம தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஏடிஎம்கே பொறுப்பை கொடுத்து இதை வர்றதை விட
பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பை கொடுத்து எல்லா கட்சியும் அவங்களோட ஆதரிச்சு நின்னாங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுகவோட கூட்டணி போறது வேஸ்ட்ங்கிறீங்களா? அதிமுகவோட தேமுதிக போறதோட தேமுதிகவோட அதிமுக வந்து செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அதிமுக அதான் பலம் இல்லாம இருக்கு. ஏன்னா மற்ற சசிகலா டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்ந்து ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அதிமுக பலமா இருக்கு. அன்னைக்கு தேமுதிகவுக்கு இருந்து அவங்களுக்கு தேமுதிகவுக்குள்ள பொறுப்பை கொடுத்து அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்து ஒதுக்கி செஞ்சாங்களோ அது ஏற்கனவே கூட்டணி சேர்ந்த மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா எடப்பாடி கூட வந்து செஞ்சா செய்ய முடியாது, மக்களுக்கு செய்ய முடியாது. மக்கள் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிடல இல்ல. அது போன எலெக்ஷன்லயே பாத்துட்டோம்ல ஐயா. அதனால இனிமே வரக்கூடிய எலெக்ஷன்லயே அவர் இருந்தாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. டிஎம்கே தான் வரும். டிஎம்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சுதாரிச்சு முடிவு பண்ணணும். ஆமா, அவங்களாம் அதை யோசிச்சு எல்லாரும் கலந்து பேசி எடுத்து முடிவு பண்ணணும். நம்ம ஏடிஎம்கே கூட தான் தேமுதிக கூட்டணி இருக்குங்கிறத அந்நியார் சொல்லியிருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே பலம் இல்லை. அது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா ஏடிஎம்கேவோட பலம் கண்டிப்பா இருக்கும். தனியா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப செங்கோட்டையன் அவரு ஒரு பக்கம் ஒரு பலம், அவரு ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுல அது சரியா வராது இல்லையா? ஏன்னா மக்களுக்கு செய்யறதுக்கு தான் அரசியல். மக்களுக்கு செய்யாம சும்மா போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அரசியல்வாதிங்கிறது அவங்க பொது விஷயத்துல முன்னாடி பழைய காலத்துல இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் என்னென்ன மக்களுக்கு செஞ்சாங்களோ அதை செய்யணும். செய்யாம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஆனா கேப்டனோட திட்டங்கள் எல்லாமே அவர் நல்லா வகுத்து வச்சிருந்தாரு. அந்த திட்டம் வகுத்து வச்ச எல்லாமே இளைய பிரபாகரனா இருக்கட்டும், அந்நியாரா இருக்கட்டும், அவங்க பொறுப்பா செய்வாங்க. அதுல எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. சரி, ரொம்ப நன்றி. ஓகே, வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். எந்த ஊரையா? முக்கூடல் தான். கூடலாயா தம்பி? இப்ப அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வருது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக அதிமுக மொத்தம் தான் முதல் வேட்பாளர் வச்சு தேர்தல் காலத்தை சந்திச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசா விஜய் கட்சி வராங்க, அண்ணாமலை, சீமான் இவங்க எல்லாம் போட்டிடுறாங்க. அதனால 5 முனை போட்டி இருக்குன்றாங்க. அடுத்த வருஷம் யாரு தமிழகத்தின் முதல்வராக உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? சீமான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீமானா? என்ன காரணத்துக்கு தம்பி? ஏன்னா இப்ப இருக்கிறதுல அவர் தான் கொஞ்சம் துடிப்போட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் விஜய் இப்பதான் வந்திருக்காரு. அவர் இன்னும் பிரஸ் மீட் எதுவுமே கொடுக்கல. கொஞ்சம் மக்களுக்காக களத்துல இறங்கி போராடி கொஞ்சம் அனுபவத்தை வாங்கிடட்டுமே. அனுபவம் வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்தா எதாவது பார்க்கலாம். இப்ப எதுவுமே பண்ணல. இப்ப இறங்கின உடனே இது பண்ணாருன்னா வாய்ப்பு அது நம்ம கொடுக்க கொஞ்சம் யோசிக்கணும். சீமான் விஜய் கூட கூட்டணி போற வாய்ப்பு இருக்கா? அது வாய்ப்பு தான். வாய்ப்பு இல்லை. அது எப்படி? சீமான் மேல ஏற்கனவே இப்ப கற்பழி கேஸ் அது இதுன்னு போட்டு ரொம்ப இது பண்ணாங்க. அதனால அவர் ஓட்டு வங்கி குறையிற வாய்ப்பு இருக்கா? இல்ல போன 2024 எலெக்ஷன் அப்பவே இந்த பிரச்சனை எல்லாம் வரதான் செஞ்சது. அப்படியே அவர் தனிச்சு நின்று 7-7.5% ஓட்டு வாங்கிட்டாரு. வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஒரு ஆளுமையா வந்துட்டாரு. இனியும் ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா சீமான் கட்சியில இருந்து எல்லாருமே விலையே திமுக விஜய் கூட போய் சேர்றாங்க. அதனால சீமானுக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்கா? இல்ல, அவங்க விலகினதை மட்டும் தான் போடுறாங்க. இப்போ புதுசா நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் யாரும் போடுறது இல்லை. அதனால அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா. ஏன்னா இப்போ முன்னாடியே கட்சி எலெக்ஷன்ல நிக்க அந்த முன்னாடியே கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி அவங்களாம் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு போய் சேர்ந்தாங்க. அப்போ அவங்க பெரிய இதா இருந்து அந்த கட்சியில சிறந்த பேச்சாளர்களா இருக்கும்போது அவங்க விலகினப்போ இப்பதான் சொன்னாங்க. இப்போ எத்தனை பேர் விலகினாலும் அவர் அடுத்தடுத்த பேச்சாளர்களை உருவாக்கிட்டு தான் இருப்பாரு. ராஜ்யமால வந்து முக்கியமான ஒரு கட்சியில ஒரு நிர்வாகியா இருந்தாங்க. அவங்களுமே அந்த கட்சி விட்டு வெளியே போறாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதான் அது அவங்கவுங்க விருப்பம்னே. அது கட்சியில யார் யார் இருக்கணும் அது அவங்கவுங்க விருப்பம். ஒற்றுமை இல்ல, ஒருங்கிணைப்பு இல்ல, ஒரே ஆளுமே அப்படியே வெளியே போனாலும் அவர் அவங்க எதுவுமே நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பேசல. அவங்க அவங்க அது அவங்களோட விருப்பம். அது சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? அவர் வந்தா நல்லா இருக்கும். RSI Flash Media என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.